ஹாய், குட் ஈவினிங். நான் உங்கள் சேட்டை. நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கேன்ற ஆண்டவன்ட்ட நான் வேண்டிக்கிறேன். மக்களே, இப்போ நாம் குவைத் சிட்டிக்கு நம்ம ஒரு சின்ன விசிட் பண்ண போகிறோம். ஆமாம், அப்படியே ஒரு டீ கடைக்கு ஒரு டீ அடிச்சுட்டு மாலை பொழுதில் கொஞ்சம் அங்கே இருந்துட்டு வரோம். அதோட முக்கியமான ஒரு ஆலயம் பார்க்க போகிறோம். அவர் அவர்கிட்ட போனோம்னாக்க யாராக இருந்தாலும், ராஜாவாக இருந்தாலும் மந்திரியாக இருந்தாலும் அவர்கிட்ட தலை குனிஞ்சு தான் நிற்கணும். அவர் உட்கார சொன்னால் தான் உட்காரணும். அந்த மாதிரி ஆளையும் ஒரு ஆளை மீட் பண்ண போகிறோம். அங்கே போயிட்டு அந்த ஆளை நான் காண்பிக்கிறேன். வாங்க, கமான், லெட்ஸ் கோ. சேட்டை, என்ஜாய். நாம் முருகாவில் இறங்கினோடனே கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு இப்படியே நடந்துன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இஞ்சி டீ கடையெல்லாம் அகப்படும். இந்த டீ கடையை தாண்டி நம்ம அப்படியே உள்ளுக்குள்ளே போனோம்னாக்க அங்கிட்டு வடை, பஜ்ஜி, போண்டா இந்த கடையெல்லாம் இருக்குது. அதையும் தாண்டி உள்ளுக்குள்ளே போனோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வரிசையாக அப்படியே எல்லா கடைகளும் இருக்குது. இங்கிட்ட முன்னாடி ஒரு டீ கடை தான் இருந்துச்சு. இப்போ இங்கிட்ட 4-5 டீ கடை முளைச்சிருச்சு. இதையும் தாண்டி நம்ம அப்படியே வெளியாகுவோம். வெளியாகி போனோம்னு சொன்னாக்க இங்கிட்டு முருகாபுடைய அந்த போஸ்ட் ஆஃபீஸ் ரோடு வரும். ஆமாம், இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ரோட்டில் நடந்தோம்னாக்க இங்கிட்டு வரிசையாக பேங்குகள் இருக்கும். எல்லா கம்பெனி பேங்கும் இங்கே தான் இருக்குது. அப்படியே வரிசையாக நடந்துன்னு சொன்னோம்னாக்கா அப்படியே அங்கிட்ட முருகாபு ரோட்டில் நின்று அப்படியே எல்லாத்தையும் வரிசையாக எடுப்போம். பாருங்கள், அந்த போஸ்ட் ஆஃபீஸு கேபிடிசி பஸ் ஸ்டாப்புக்கு முன்னால் இருக்குது. இது தாங்க புர்ஜ் தஹ்ரீர்னு சொல்லுவாங்க. ஆமாம், குவைத்தில் முருகாபுங்கிற இடத்துல இது இருக்குது. இது திறந்து வச்ச நாள் 1996. இதோட உசரம் எவ்வளோ தெரியுமா? 372 மீட்ரு. நம்ம அபுராஜ் பார்த்தோம்ல முன்னாடி போன வீடியோவில், அதை விட இது பெருசுங்க. இந்த கோபுரத்தில் தொலைத்தொடர்பு கோபுரம், கம்யூனிகேஷன் டவரு, உலகில் மிக உயரமான தொலைத்தொடர்பு கோபுரங்களில் இதுவும் ஒன்றுங்க. 1990 ஆண்டு குவைத்தில் இந்த கட்டட வேலை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ ஈராக் படைகள்லாம் இங்கே சண்டை பிடிக்க உள்ளுக்குள்ளே வந்துட்டாங்க. அப்போ அதனால் கட்டட வேலைகளை கொஞ்ச நாள் நிறுத்தி வச்சுட்டாங்க. 1991 குவைத்து விடுதலையான பிறகு கட்டடம் லேபரேஷன் டவர் என விடுதலைக்கு நினைவாக இது பெயர் வச்சாங்க. இதனால் இது குவைத்தில் சுதந்திரத்தையும் தைரியத்தையும் பிரதிபலிக்குது. அரசாங்க அலுவலகம், தொலைத்தொடர்பு வசதிகள் மற்றும் விருந்தினர் மண்டபம் இதுக்குள்ளே இருக்குங்க. பொதுமக்கள் வெளிநோக்கி பார்வையிட ஒரு மேல்தளம் இருக்குது. தற்போது இது குவைத்தில் 2வது மிக உயரமான கட்டிடம். குவைத் டவரை விட இது உயரம் அதிகம். புர்ஜ் தஹ்ரீர் என்பது குவைத் விடுதலை நினைவாக கட்டப்பட்டது மிக உயரமான தொலைத்தொடர்பு கோபுரம். இது தொழில்நுட்பம், தேசிய உணர்வு மற்றும் பெருமையின் அடையாளமாக விளங்குதுங்க. இவ்வளோ தாங்க இந்த புர்ஜ் தஹ்ரீருடைய எனக்கு தெரிஞ்சது. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாக்க மேலும் இதற்குள்ள விசேஷங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்குள்ளே நான் வீடியோ எடுக்கலை, சாரி, மன்னிக்கணும். அப்படியே உள்ளுக்குள்ளே வந்தோம்னாக்க நம்ம பேங்க் இருந்துச்சுங்க. ஊருக்கு காசு அனுப்பிட்டு வீட்டிலலாம் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சம்பளத்தை அனுப்பிட்டோம்னாக்க அது பாட்டில் அவங்க வேலையை பார்த்துட்ருப்பாங்க. உள்ளுக்குள்ளே போனாங்க நம்ம பந்துபாய் இருந்தார். இது ஒரு நல்ல ஒரு கமிஷன் கம்மியான ஒரு இது தான். இங்கே நீங்கள் எடுத்துக்கலாம். ஆமாம். அடுத்து நம்ம இங்கே என்னோடய டெலிஃபோனுக்கு கவர் வாங்க போனேன். இங்கே டெலிஃபோனுக்கு கவர் வாங்குறதுல என்னோடய டெலிஃபோனுக்கு இங்கே கவர் இல்லை. அதனால் அவர் இல்லைன்னு சொன்னதுனால அடுத்த கடையை பார்க்க அப்படியே கிளம்பிட்டேன். அப்படியே கிளம்பி வெளியே வந்ததுக்கப்புறம் டீ கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்தேன். டீ கடையில் போயிட்டு உக்காந்து ஒரு டீயை ஒன்று அடிப்போம். அதுக்கப்புறம் யோசனை ஒன்று வரும்னு சொல்லிட்டு அந்த பேங்க் இருக்கிற சைடு ஃபுல்லாக அப்படியே நடந்து அப்படியே திருப்பி நான் முதல்ல அதை வந்த இடத்துலேருந்து உள்ளுக்குள்ளே போனேங்க. உள்ளுக்குள்ளே போயிட்டு நம்ம பந்துபாய் கடையில் ஒரு டீயை ஒன்று ஆர்டர் பண்ணேன். அவர் டீயில் நல்லா இஞ்சி போட்டு ஒரு டீ கொடுத்தாரு. 100 காசு, குவைத்து காசு. 100 காசை கொடுத்துட்டு அப்படியே வெளியே போய் அப்படியே உட்காந்து டீ கப்பை திறந்து அப்படியே லைட்டாக சுவைச்சிக்கிட்டு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு வந்தேன்னே, முக்கியமான ஆளை பார்க்க போகிறோம். அந்த ஆள் சொன்னால் தான் உட்காரணும், அந்த ஆள் எந்திரிக்கணும். அந்த ஆளை மீட் பண்ணுறதுக்கு யோசனை பண்ணிட்டு நானும் டெலிஃபோன் அடித்து அவருக்கு நான் வரலாமான்னு நான் கேட்டேன். அவர் ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தாங்க நான் அந்த இடத்த எந்திரிச்சு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணேன். பக்கத்தில் பெரிய பில்டிங்குகள் எல்லாம் நம்மளை பார்த்து பயங்காட்டிட்டு இருந்துச்சு. அதையும் அப்படி பார்த்து ரசிச்சுட்டு மெதுவாக அப்படியே சுவைச்சு குடிச்சிட்டு சரி ஓகே நான் சொன்ன அந்த ஆளை பார்க்குறதுக்கு ரெடியாகி கிளம்பி போவோம். இதுக்குள்ளே போய்ட்டு அந்த ஆளை பார்ப்போம். மக்களே, நான் சொன்னது இவர் தான் அந்த ஆள்.
ஆமாம், இவர் சொன்னால் தான் நம்ம உட்கார முடியும், இவர் சொன்னால் தான் நம்ம எந்திரிக்க முடியும். கழுத்தை இங்கிட்டு திருப்புண்டா இங்கிட்டு திருப்பணும், இங்கிட்டு திருப்புனா இங்கிட்டு திருப்பணும். நம்ம சலூன் கடை மோகன அண்ணன். ஆமாம், இவர் வந்து இங்கே சுமார் 23 வருஷம் இங்கே சர்வீஸ் குவைத்தில். ஆமாம், இவர் வந்து அப்பாயின்மெண்ட் எடுத்து தான் இவர்கிட்ட வந்து எல்லோரும் வருவாங்க. வெட்டுண்டா வெட்டு சும்மா செம்மையாக இருக்கும். நான் குறைஞ்சது ஒரு 15 வருஷமாக நான் அவர்கிட்ட வெட்டிக்கிட்டு தான் இருக்கிறேன். இல்லாததை அப்படி இருக்கிற மாதிரி செஞ்சு அழகாக அனுப்புவார். நீங்கள் என்ன மாதிரி வெட்டணும்னு சொன்னாலும் அவர் அப்படியே கட் பண்ணி அழகாக அனுப்புவார். ஆமாம், அண்ணன்ட்ட அப்படி ஒரு கைவண்ணம் இருக்குது. கடைகள்லாம் அந்த மாதிரி சும்மா நீட்டாக க்ளீனாக இருக்கும். அண்ணன் வந்து இங்கே ஒரு பிரான்ச்சு, ஃபாஹிலில் ஒரு பிரான்ச் இருக்குது. இந்த டெலிஃபோன் நம்பரு, அண்ணனோட டெலிஃபோன் நம்பரை நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் எடுத்துக்கோங்க. இவர் நம்பர் வந்து எனி டைம் அவர்கிட்ட கால் பண்ணி பேசலாம். வரண்டாக்க ஒரு அரை ஹவர் 1 ஹவருக்கு முன்னாடியே நீங்கள் பண்ணி பேசலாம். முருகாப்பில் அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுக்கு மேலே இருக்குது கொழும்பு சலூன்னு சொல்லிட்டு. அண்ணன் யாழ்ப்பாணம் சும்மா செம்மையாக வெட்டுவார். அண்ணனோட கைவண்ணா அப்படி. நீங்கள் வந்து இவரோட கடையில் வந்து ஆட்கள் எனி டைமும் இருப்பாங்க. ஆமாம், நீங்கள் எப்போ வேண்டாலும் வரலாம். கமல்னு இருப்பாப்பில், ராஜுன்னு இருக்காப்பில், எல்லாருமே அந்த மாதிரி செம்மையாக வெட்டுவாங்க. இவர்கிட்ட அந்த மாதிரி ஆள்கள் கஸ்டமர் சூப்பராக இருக்கும். கடையிலேருந்து முடியை வெட்டிட்டு அப்படியே எல்லாத்துக்கும் ஒரு சலாத்தை போட்டு நம்ம மாப்பிள்ளை எல்லாத்துக்கும் ராஜு, அவர் கமல், மோகனண்ணா எல்லாம் பை பாய், see you again, தேங்க்யூ, கிளம்பியாச்சு. ஓகே, பை பாய். சிட்டிக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் முடியும் வெட்டிட்டு மோகனண்ணா கடையில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இல்லாததை இருக்கிற மாதிரி செஞ்சு அனுப்பிடுவார். அவர்கிட்ட அதான் ஒரு கை வரணும். சிட்டிக்கு வந்தோம், டீயை குடித்தோம். அப்படியே அந்த புடிச்சு தகுதியை பற்றி கொஞ்சம் லைட்டாக பார்த்தோம். அப்படியே பணத்தை அனுப்பிட்டு அப்படியே மோகனன்கிட்ட போயிட்டு அப்படியே கொஞ்சம் நம்மளை கொஞ்சம் அப்படியே அழகுபடுத்திட்டு அப்புறம் அப்படியே வெளியே வந்தாச்சு. இப்போ வீட்டை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். சேட்டை கூட சேர்ந்துடுங்க. சேட்டை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேட்டை ட்ராவல்ஸ், சேட்டை ட்ராவலர். ஆமாம், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்போதும் நீங்கள் எங்கள் கூட இருங்க, ட்ராவல் பண்ணுங்கள். மேலும் மேலும் பல வீடியோகள் அடுத்தடுத்து வந்துக்கிட்டு இருக்கோம். சேட்டை ட்ராவலர். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பாய்.